வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம எக்காலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து எப்படி அந்த ஆர்கானிசம் வந்து ஒரு பிளான்ட் ஆகட்டும் இல்லை ஒரு அனிமல் ஆகட்டும் எப்படி அதோடைய என்விரான்மெண்ட்டில் சர்வைவிங்க்கு வேண்டி எப்படி அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த என்விரான்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஃபார் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். இட்ஸ் கம்ஃபர்ட்லி இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இட்ஸ் வில் பி நேச்சுரல் கண்டிஷனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து எக்காலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லிவிங் திங்ஸ் என்விரான்மெண்ட்டில் அந்த லிவிங் திங்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஆர்கானிசம்ஸ் பிகம் த பெட்டர் அக்ளிமேட்டட் டு தேர் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டில் அது சூட்டபிளாக அதுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து அடாப்டபிலிட்டி. ஸோ அடாப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஹெல்பிங் த ஆர்கானிசம் சர்வைவிங் இந்த எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆன் த எர்த் இட்ஸ் வில் பி லிவிங் இன் அக்ராசிங் எ டைவர்ஸ் ரேஞ்ச் இன் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ இதோடைய அடாப்டேஷன்ஸ் வந்து இப்போ பிளான்ஸோடைய அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேவிங் பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட் இட்ஸ் வில் பி கிளாஸிஃபைடு இன்டு 5 டைப்ஸ். ஸோ இந்த 5ல் வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா வந்து த பிளான்ஸ் இட்ஸ் வில் பி க்ரோ இன் ஆர் நியர் த வாட்டர், அதாவது அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் வந்து வாழக்கூடியதான் வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் வில் பி ஈஸி டு எக்ஸ்சேஞ்சிங் தேர் கேஸஸ் எல்லாம் வந்து ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அப்படியே மிதந்துட்டு இருக்கக்கூடிய மிதவை தாவரங்கள் எல்லாமே வந்து இந்த ஹைட்ரோஃபைட்ஸில் வரும். ஸோ மீசோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த பிளான்ட் இட்ஸ் வில் பி க்ரோயிங் இன் த என்விரான்மெண்ட், அதாவது மாடரேட் இந்த சஃபிஷியன்ட்லி சப்ளை ஆஃப் வாட்டரில் வந்து இருக்கக்கூடியதான். ஸோ தென் எதர் வெரி ட்ரை நார் வெரி வெட்டில் வந்து இந்த land plant fall into their category. So xerophytes அப்படிங்கிறது என்னன்னா வந்து இந்த பிளான்ட் வந்து அடாப்ட் டு சர்வைங் அண்டர் த கண்டிஷன் வெரி புவர் வாட்டர் சப்ளை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சரி, ட்ரை ஹேபிட்டில் இருந்தாலும் சரி, த பிளான்ட் இட்ஸ் பி ஏபிள் டு லிவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைலி டெவலப்மெண்ட் ரூட் சிஸ்டம் இருக்கும், திக்கி வேக்ஸி கியூட்டிகல்ஸ் இருக்கும், மாடிஃபைட் லீவ்ஸ் வந்து இருக்கும், அதாவது சின்ன சின்ன முட்கள் வந்து அதிகமாக வந்து இதில் ஜீரோஃபைட்ஸில் வந்து இருக்கும். ஸோ எபிஃபைட்ஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எபிஃபைட்ஸ் இட்ஸ் பி க்ரோயிங் ஆன் த அதர் பிளான்ட், இல்லாட்டி ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேராசைட் அப்படின்னு வந்து சொல்லலாம், இன்னும் வந்து சார்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் வில் பி அடாப்டட் டு க்ரோ த என்விரான்மெண்ட் வித் ஹை சால்ட் கண்டிஷன்ஸில் வந்து சால்ட் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சால்ட் மாசஸ் இந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் லிவிங் சலைன் சாயில் கண்டிஷனில் வந்து லிவ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் is the primary purpose of modifying the spines and a cactus, அதாவது முட்கள் வந்து எதனால் வந்து இந்த கேக்டஸ் பிளான்ட்ஸில் வந்து மாடிஃபை ஆகி இருக்குது. ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாப்பிக்கு நம்ம இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சஜஷனையும் வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. We will meet you on next class. Thank you.